ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வு முடிவுகள் ரிசல்ட்டு தேதி குறித்து வெளியே இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் மற்றும் பாஸ் மார்க் குறைப்பு குறித்தும் ஒரு மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியே இருக்குது. அது என்னங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு தகவல் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஸ்பெஷல் டெட்டு பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 இதற்கான ரிசல்ட்டுக்காக தான் இப்போ எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதற்கான தேர்வு தேதி எப்போது வெளியாகும் அப்படிங்கிற ஒரு பெருத்த எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. இதற்கு மத்தியில் டெட்டோட ரிசல்ட்டை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா டெட்டினுடைய பாஸ் மதிப்பெண்களை குறைக்க வேண்டும். அது குறைத்த பிறகு அதுக்கப்புறம் தான் டெட்டினுடைய ரிசல்ட்டை வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா டெட்டினுடைய பாஸ் மதிப்பெண்களை நாங்களே குறைக்கும் எண்ணத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தங்களோட தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட 2 மாதம் பக்கம் இழுக்கடிச்சிட்டாங்க. போன மாதமே ஹியரிங்கில் சொல்லியிருக்க வேண்டியது அரசினுடைய கொள்கை முடிவு என்ன அப்படிங்கிறது. ஆனால் நாங்கள் இன்னும் முடிவெடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்னும் கால அவகாசம் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த மாதம் 24ஆம் தேதி ஆகஸ்ட் 24 மறுபடியும் இந்த வழக்கை ஒத்தி வச்சுருக்காங்க. 24ஆம் தேதி இந்த வழக்கில் தீர்ப்பு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அரசினுடைய கொள்கை முடிவை அறிவிப்பார்கள் அப்படின்ட்டு. 24ஆம் தேதிக்கு மேலே இந்த வழக்கை இழுத்தடிக்க முடியாது. 24ஆம் தேதி நீதிமன்ற வழக்கினுடைய முடிவு தெரிந்துவிட்டால் அடுத்த மாதத்தில் செப்டம்பர் 1லிருந்து 5ஆம் தேதிக்குள் டெட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரிசல்ட் அதிகாரப்பூர்வமாக ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நமக்கு ரிசல்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 to 5 அவ்வளோதான். அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நியமன தேர்வுகள் வருகிறது. தனியார் பள்ளிகளில் இந்த டெட்டு ஸ்பெஷல் டெட் எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அவங்களும் நியமன தேர்வு எழுதணும். நியமன தேர்வுக்கு முன்னாடி டெட்டினுடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது ரூல்ஸு. அதனால் ஆகஸ்ட் மாதத்திலேயே நியமன தேர்வு பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வுக்கான இது வெளியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்காக வெளியாகும். அப்போ அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும், டெட்டினுடைய ரிசல்ட்டை வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ 1 to 5ஆம் தேதிகளும் நம்ம ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? டெட்டு பாஸ் மதிப்பெண்கள் குறித்தும் தமிழக அரசு சார்பில் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அரசினுடைய கொள்கை முடிவு தற்போது எடுக்கப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையிலும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுடைய தலைமையிலும் பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு கல்வி வல்லுநர்கள் மற்றும் ஆலோசகர்களிடம் விசாரித்து டெட்டு பாஸ் மதிப்பெண்களை எவ்வளோ வரையும் குறைக்கலாம், அதில் என்ன சட்ட சிக்கல் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜுக்கு மேலே நம்ம குறைச்சோம்னா சட்ட சிக்கல் வரும், அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட ஆசிரியர்களோட கோரிக்கை என்ன, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் விசாரித்து ஒரு நல்ல பாஸ் மதிப்பெண்களை குறைத்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியே இருக்குது. பட் அது காமன் டெட்டுக்கும் ஸ்பெஷல் டெட்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பொதுவான தேர்ச்சி மதிப்பெண்களாக, குறைக்கப்பட்ட தேர்ச்சி மதிப்பெண்களாக, அனைவருக்கும் ஒரே தேர்ச்சி மதிப்பெண்களாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் அது எவ்வளோ மதிப்பெண் அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் டெட்டு பாஸ் மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட்டோட PDF வெளியாகும். யார் யாரெல்லாம் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க, யார் யாரெல்லாம் பாஸ், யார் யாரெல்லாம் அன்குவாலிஃபைடு அப்படிங்கிற லிஸ்ட்டு கூடிய விரைவில் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு கிடச்சிருக்கிற தகவல் இதுதான். அடுத்தடுத்த தகவல்கள் நம்ம சேனலில் உடனே கூட அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோட இணைந்திருங்கள்.